அன்பான பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் பாகம் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்கு 12ஆம் பாகம், 12 கூடியவன் சனி. சரி, அந்த 12 கூடியவன் அந்த 12வது பாகம் என்ன செய்யும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். 12வது பாகம் சாதாரண விஷயம் இல்லை. இது 12ஆம் பாகம் சாதாரணதல்ல. இல்லறத்தையும் கொடுக்கும், துறவரத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த 12. ஆமாம், அயன சயன சுக போகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 12. கணவன் மனைவி அவர்களுடைய உறவை குறிப்பதும் இந்த 12. அதிகமாக விரயங்கள் கொடுப்பதும் இந்த 12. ஆன்மீகம் கொடுப்பதும் இந்த 12. தூர தேசம் போறதும் இந்த 12. அந்நிய நாட்டில் போய் அபரீதமாக சம்பாதிச்சின்னு வரணும், அதுவும் இந்த 12வது இடம் தான். அந்த 12 கூடியவன் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப விசேஷமானது அந்த 12. அதே நேரத்தில் எதிர்பாரா விபத்து, எதிர்பாரா அறுவை சிகிச்சை அதுவும் கொடுக்கறது இதுதான் 12வது இடம். 12 சாதாரணமாக வெறும் பயந்த இடம் மட்டும் இல்லை, அதாவது ரொம்ப எளிமையாக வறுமையில் இருக்கிறவனுக்கும் பணத்தை வாரி கொடுத்து பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய இடம் 12. சரி, இப்போ இந்த 12 அது உடம்புல எந்த பாகம்? கணுக்கால், இடது கண், இந்த 2 பாகம் 12 கூடியவன். சரி, இந்த 12 லக்னத்துக்கு 12 கூடியவன் சனி. வைங்க, இந்த லக்னத்துக்கு 12 கூடியவன் சனி 6 லக்னத்துக்கு 6ல் இருந்தால், 8ல் இருந்தால் விபரீத யோகம் கேரண்டியா சொல்லலாம். அந்த தசை வந்ததுன்னா அடுத்த வேலை சோத்துக்கே லாட்ரி இருந்தவங்க விபரீதமா வந்துடுவாங்க. 12 கூடிய தசை 6, 8 அதே 12ல் இருந்தா பெருத்த பணக்காரனா வருவாங்க. ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 12 கூடியவன் 6, 8, 12ல் இருந்தாலும் பெரிய யோகம், சந்தேகமே இல்லை. அந்த யோகத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, குமாரமங்கலம் பிர்லா உங்களுக்கு தெரியாதது இல்லை, பெருத்த செல்வந்தர், உயர்ந்த கோட்டீஸ்வரன். ஆமாம், அவரது லக்னம் கடக லக்னம், சிம்ம ராசி. அதுக்கப்புறம் பாருங்க, 10ல் பாபியாவது இருக்கணும். லக்னத்துக்கு 10ல் ராகு, 12ல் புதன். என்ன ஒரு விசேஷம்னா, அதாவது லக்னத்துக்கு 12 கூடியவன் 12லேயே இருந்தாலும் வாரி வாரி கொடுப்பான், சந்தேகமே இல்லை, கேரண்டியா சொல்லலாம். ஆமா, அதே நேரத்தில் அவருக்கு லக்னத்துக்கு 6 கூடியவன் குரு உச்சம், பெருத்த பண யோகத்தை கொடுத்தது. நம்முடைய கான்செப்ட் 12 தான். 12 லக்னத்துக்கு 12 கூடிய புதன் 12லேயே போய் உட்கார்ந்தா ஆட்சி பெற்று அருமையா கொடுக்கும். அதாவது ஒரு லக்னத்துக்கு 12 கூடியவன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தாலும் பிரமாதமா கொடுக்கும். 6, 8, 12ல் இருந்தாலும் வாரி வாரி கொடுக்கும், சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி விசேஷமானது இது. குமாரமங்கலம் பிர்லா அவர்கள் ஜாதகம், அதுக்கு தான் போட்டேன் எக்ஸாம்பிள். சரி, அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகம் எப்படி பாருங்க. சிம்ம லக்னம், தனஸ்தானத்தில் சனி கேது, இங்கே மகரத்தில் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம், 8ல் ராகு, 7ல் குரு அவரது. சரி, எப்படி பல கோடி சம்பாதிச்சாரு, பல கோடி வச்சுன்னு இருக்கிறாரு அப்படின்னா, லக்னம் சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு
12 கூடியவன் சந்திரன் 6ல் பாருங்க எவ்வளவு அருமையா அமைஞ்சது. அது மட்டுமல்ல, லக்னத்துக்கு பாக்யாதிபதி செவ்வாய் சந்திரனோட சேர்ந்தான். சூப்பர், விபரீத யோகம், சொத்து சோகம் அத்தனை வந்தது அவருக்கு, வந்துதான் இருக்கு. தான் மனசுல பலது செய்தான் இருக்கிறார். ஒரே பாயிண்ட் என்னன்னா 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12 இருந்தாலும் 12 கூடியவன் 6, 8 இருந்தாலும் விபரீதம். அதுதான் அவருக்கு கொடுத்தது. சரி, அடுத்து முகேஷ் அம்பானி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், 12 சாதாரண விஷயம் இல்லை, விபரீத வாழ்க்கையை கொடுக்கும். ஆமா, சைக்கிள்ல போறவன் ஃப்ளைட்ல அனாவசியம் பண்ணிட்டு இருப்பான். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது லக்னத்துக்கு 12. சாதாரண விஷயம் இல்லை. இப்போ என்ன ஒண்ணுன்னா, லக்னத்துக்கு 12 கூடியவன் எங்க இருக்கிறான் பாருங்க. லக்னத்துக்கு 12 கூடியவன் விருச்சிக லக்னத்துக்கு 12 கூடியவன் சுக்கிரன் லக்னத்துக்கு 6ல் விபரீத யோகம் வாரி கொடுக்குது. அதுதான் சொல்லுவேன், லக்னத்துக்கு 12 கூடியவன் 6, 8 இருந்தாலும் அதே 12 இருந்தாலும் நிச்சயமா உட்காரலாம். நீ விபரீத கோட்டீஸ்வரன், சந்தேகமே இல்லை. அந்த தசை அந்த புத்தி வந்தாலும் வாரி கொடுக்கும், விபரீதமா செய்யும். ஆமா. அடுத்து யாரு? சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ. இதுல இவர் ஜாதகத்துல மீன லக்னம், லக்னத்துக்கு 8 கூடியவன் சுக்கிரன் அருமையா 3ல் போய் உக்காந்தான். சூப்பர். அதுக்கு அடுத்து லக்னத்துக்கு 12 கூடியவன் பாருங்க சனி, அவனும் 3ல் 3, 12 மாதிரி 12 கூடியவன் 3ல் அருமையா அமைஞ்சான். அதனால நான் என்ன சொல்ல வருவேன்னா, 12 கூடியவன் 3, 8, 12 இருந்தாலும், அதாவது மறையணும் இருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் விபரீத யோகம். லக்னத்துக்கு 3ல் சுக்கிரன் ஆட்சி, விபரீத யோகம் பிரமாதமா வாரி வாரி கொடுக்குது அவருக்கு. இந்த ஜாதகம் யாருதுன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர். அவரது மிதுன லக்னம். இந்த லக்னத்துக்கு 12 கூடியவன் சுக்கிரன் உச்சம். அதான் நான் சொன்னேன், 12 கூடியவன் உச்சம் பெற்று இருந்தால், ஆட்சி பெற்று இருந்தால், 12லேயே இருந்தால் பெருத்த கோட்டீஸ்வரர். இந்த அம்மாவுக்கு பண விஷயத்துல பல கோடி. ஆமா, அந்த அளவுக்கு ஓஹோன்னு வாழ்ந்தவர் தான். காரணம் 12 கூடியவன் உச்சம். அதுதான் இவங்களுக்கு பெரும் கீர்த்தி, பணம் எல்லாமே கொடுத்தது. பங்கு சந்தை கோட்டீஸ்வரர் வாரன் பஃபட். அவருடைய ஜாதகம் விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 12 கூடிய சுக்கிரன் நீச்சம், விபரீதம். காரணம் அந்த இடத்துல புதன் ஆட்சி, விபரீத யோகத்தை கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் அவரை தேடி தான் போச்சு. ஆமா, அந்த அளவுக்கு எப்பவுமே 12 சாதாரண இடம் இல்லை. கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா வாரி கொடுக்கும், உலக அளவுல புகழ கொடுக்கும் பணத்துல. ஆமா. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, திடீர்னு எதிர்பாரா ஆக்சிடென்ட், எதிர்பாரா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, அதே நேரத்தில் ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது, விரோதங்கள், எதிர்பாரா விரோதங்கள், விரோதிகள் தாக்குறது, அத்தனையும் இந்த 12 காமிச்சு கொடுத்துடும். சாதாரண விஷயம் இல்லை. கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி இன்பமாக இருக்கிறார்களா, அயன சைன ஸ்தானம் அதெல்லாம் காட்டும். அதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 12 கூடியவன். வணக்கம். நீங்க அம்பாள் அனுகிரகம் நல்லா இருக்கணும்.